திராவிட மாடல்னு போன கவர்மெண்ட் 2006-11 கூட சொன்னது கிடையாது, முன்னாடியும் சொன்னது கிடையாது. இப்போ வந்து திராவிட மாடல் அதான் ஒவ்வொன்றா பேர் வைக்கிறீ, அது மாதிரி கண்டதை பேர் வைக்கிறது. அதில் ஒன்று தான் உங்கள் கனவை சொல்லுங்கள். நான் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிறேன், ஒரு 10-15 கனவு யோசிச்சு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு போட்டு போகிறேன். ஏன்னா கனவெல்லாம் நிறைவேற்றுவாங்கல்ல, ஒருத்தன் போடுறான், நீங்கள் ஆட்சி விட்டு அகல வேண்டும். சீமான் அவர்களோட பெரியார் எதிர்ப்பு சார், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பெரியாரை அவர் ஏன் எதிர்க்கிறாருன்னா, திராவிடம் அப்படின்னு இவங்க பெரியாரை தூக்கிட்டு வராங்க. இப்போ திராவிடத்திற்கு இவங்க பெருசாக காமிக்கிற ஐகான் பெரியார். அந்த பெரியார்ன்ற பிம்பத்தை உடைக்கணும். வந்த புதுசில் பெரியார் தான் எங்கள் தலைவர், பெரியார் ஒழியவா பெரியார் ஆக ஓகலாம் பேசினவர் தான் சீமான். அப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுவார். இப்போ பெரியாரை போட்டு அடிக்கிறாரு. அந்த பிம்பத்தை உடைச்சாதான் நம்ம எதாவது நிற்க முடியும்ட்டு பண்ணுறோம். இவங்க சும்மா இங்கே பிஜேபி எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக பெரியார் தூக்கி கொடுத்துருந்தாங்க. பெரியார் இவங்க ஆட்சிக்கு வரவரைக்கும் இவங்களை திட்டிருந்தோம். இவங்களும் வண்ட வண்டியாக பெரியாரை திட்டிக்கிறாங்க, பெரியாரும் வண்ட வண்டியாக இவங்களை திட்டிக்கிறாங்க. யாரை? திமுக. பெரியார் அவர் வாழ்க்கையில் பெரும்பகுதி காங்கிரஸ் ஆதரவு. 49 இவங்க வெளியே எதுக்கு வந்தாங்க? இவர் கூட இருந்தால் தேர்தல் நிற்க விட மாட்டார். நான் சொல்கிறேன், இவங்க இஷ்டத்துக்கு வண்ட வண்டியாக திட்டுறாங்க, அவங்க வண்ட வண்டியாக திட்டுறாங்க. காமராஜரே ஆதரவு, காங்கிரஸே ஆதரித்தார். 67 திமுக ஜெயித்த உடனே பெரியார் திமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பாலிசி என்னன்னா ஆளுங்கட்சியை ஆதரிப்பு. இந்த மாதிரி பண்ணது இவர். தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது எம்ஜிஆர். ஆனால் இவர்கள் நாங்கள்லாம் தமிழை வாழ வச்சோம்னா வச்சுட்டு. அதனால் பெரியார்ன்ற பிம்பத்தை இப்போ ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, பிஜேபி எதிரியாக நிறுத்தினாதான், மோடியை எதிரியாக காமிச்சாங்க. நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் ஜனங்க மறந்துடும். இங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாருன்ட்டு அடிச்சுட்டு போகலாம். அதுக்கு பெரியாரை இங்கே இவங்க தூக்கி பிடிச்சி நாங்கள் பெரியார், ஐயோ பெரியார், நாங்கள் பெரியார், பெரியார் பிள்ளைங்கன்றப்போ சீமானு காண்டாகும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் சீமான் அவர்களோட பெரியார் எதிர்ப்பு சார், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சீமான் வந்து தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்தை மையமாக வச்சு இயங்குறவர். அதில் வந்து பெரியாரை அவர் ஏன் எதிர்க்கிறாருன்னா, திராவிடம் அப்படின்னு இவங்க பெரியாரை தூக்கிட்டு வராங்க. அப்போ திராவிடத்திற்கு இவங்க பெருசாக காமிக்கிற ஐகான் பெரியார். அப்போ பெரியார்ன்ற பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு சீமான் கையில் எடுத்து பெரியார். வந்த புதுசில் பெரியார் தான் எங்கள் தலைவர், பெரியார் ஒழியவா பெரியார் ஆக ஓகலாம் பேசினவர் தான் சீமான். அப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுவார். இப்போ பெரியாரை போட்டு அடிக்கிறாரு. அந்த பிம்பத்தை உடைச்சாதான் நம்ம எதாவது நிற்க முடியும்ட்டு பண்ணுறாரு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றி பார்க்கல. சார், ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி நாங்கள் அண்ணாவழி திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது டிஎம்கேக்கு தானே சார் பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும். யார்? சீமான் பெரியாரை பற்றி பேசுகிறதா? அதெல்லாம் பெருசாக தேர்தல் எதிரொலிக்காதுங்க. தேர்தல்னால் கூட்டணி, கட்சிகள் பலம், அந்த இதுதான். இவங்க சும்மா இங்கே பிஜேபி எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக பெரியார் தூக்கி கூட்டின்னுக்கிறாங்க. பெரியார் இவங்க ஆட்சிக்கு வரவரைக்கும் இவங்களை திட்டிருந்தவர். இவங்களும் வண்ட வண்டியாக பெரியாரை திட்டிக்கிறாங்க, பெரியாரும் வண்ட வண்டியாக இவங்களை திட்டிக்கிறாங்க. யாரை? திமுக. பெரியார் அவர் வாழ்க்கையில் பெரும்பகுதி காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காரு. 49 இவங்க வெளியே எதுக்கு வந்தாங்க? இவர் கூட இருந்தால் தேர்தல் நிற்க விட மாட்டார். இதே மாதிரி ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிருக்கணும், அம்பஞ்சல்லி தேராது அப்படின்ட்டு பெரியார் மணியம்மையை திருமணம் பண்ணோன்னா கண்ணீர் துளிகள் அப்படின்னு ஏதாவது இவங்கெல்லாம் அப்படியே இந்த இது என்ன சொல்லுவாங்க, ஏகபத்தினி விரதம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணி வாழ்கிறது, அதுக்கு பேர் ஏகபத்தினி, ராமர் மாதிரி. அந்த மாதிரி இவர்கள் எல்லோரும் ஏகபத்தினி விரதர்கள். அதனால் பெரியார் வந்து 2வது திருமணம் பண்ணோன்னா கண்ணீர் துளிகள் அப்படின்ட்டு எல்லாம் வெளியில் வந்தாங்க. ஆனால் அடிப்படை என்ன? தேர்தலில் நிற்கணும். சரி, கண்ணீர் துளிகள் வெளியே வந்தீங்க, என்ன கொள்கை? 1 திராவிட நாடு, அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு. 2வது கொள்கை என்ன? கடவுள் மறுப்பு இயக்கம், சுயமரியாதை. ஆனால் அதை தூக்கி ஓரம் போட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டாப்புல அண்ணா. கடவுள் இருக்கிறாருங்க, ஒரே கடவுள் தாங்கிறாரு அப்படின்ட்டாப்புல. அது என்ன அர்த்தத்துன்னு எனக்கு தெரில. ஓ அவ்வளோதான். இப்படியே உருட்டினாங்க. நடுவில் இந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு நல்லது பண்ணார், மொழி இதுன்னு கொண்டு வந்தார். அதில் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போனாங்க. எம்ஜிஆர் சுடப்பட்டது, அதெல்லாம் வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அது வரைக்குமே 57 தேர்தல், 62 தேர்தல், 67 தேர்தல், 3 தேர்தலுக்குமே பெரியார் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். நான் சொல்கிறேன், இவங்க இஷ்டத்துக்கு வண்ட வண்டியாக திட்டுவாங்க, அவங்க வண்ட வண்டியாக திட்டினாங்க. காமராஜரே ஆதரித்தார், காங்கிரஸே ஆதரித்தார். 67 திமுக ஜெயித்தவுடன் பெரியார் திமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பாலிசி என்னன்னா ஆளுங்கட்சியை ஆதரிப்பு. இப்போ நம்ம வீரமணிக்கிறார்ல, அது மாதிரி ஆதரித்து பேச ஆரம்பித்தார். எம்ஜிஆரை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் எம்ஜிஆர் தான் பெரிய அளவுக்கு மரியாதை கொடுத்தார் பெரியாருக்கு. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியாது. அண்ணா அப்படின்னு எழுதணுன்னா ஆ
நீங்கள் தமிழ் தானே எழுதுவீங்க, தங்கிலீஷ் எழுத மாட்டீங்களா? ஆ 3 சுழினா இன்னொரு 3 சுழினா ஒரு தொணைக்கால் போடுறோம்ல, அப்போதான் அண்ணா. ஆனால் அந்த காலத்தில் ஆ 3 சுழினா இன்னொரு நாக்கு துணைக்கால் போடாமல் அப்படி இப்படி பண்ணி அப்படி சுழிச்சு விடுவாங்க. ஆமாம் சார், நான் பார்த்துருக்கேன் நிறைய. அதே மாதிரி நை வந்து இந்த 2 சுழி மேலே இதை சுழிச்சு விட்டு இப்படி வந்து அப்படி வந்து வரும். அதே 3 சுழியும் அதே வரும். இந்த மாதிரி பல எழுத்துக்கள் மாறி இருக்கும். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நைனா அந்த இது தொண்டைக்கால் மாதிரி போட்டு போவோம். எம்ஜிஆர் தான் அதை கொண்டு வந்தது. அது பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம். இந்த மாதிரி பண்ணது இவர். தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். ஆனால் இவர்கள் நாங்கள் தான் தமிழை வாழ வச்சோம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் பெரியாருன்ற பிம்பத்தை இப்போ ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, பிஜேபி எதிர்ப்பாக எதிரியாக நிறுத்தினா தான், மோடியை எதிரியாக காமிச்சா தான் நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் ஜனங்க மறந்துடுவாங்க. அங்கே பாருன்ட்டு இங்கே நம்ம அடிச்சுட்டு போகலாங்க. அதுக்கு பெரியாரை இங்கே இவங்க தூக்கி பிடிச்சி நாங்கள் பெரியார், ஐயோ பெரியார், நாங்கள் பெரியார் பிள்ளைங்கன்றப்போ சீமானுக்கு காண்டாகுது. என்னடா உருட்டுறீங்க, நான் படித்ததில் உங்கள் பெரியார் இந்த மாதிரி கிடையாதுடா அப்படின்ட்டு அவர் திருப்பிட்டு அடிக்கிறாரு. இதுதான் பெரியார் சீமான் அடி காரணம். இதனால் திமுக ஓட்டு பாதிப்போ இல்லை பெரிய அளவு ஓட்டு இதுவோ கிடைக்காது. அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாஜகவை எதிரியாக காமிச்சு, அதிமுக எதிரியாக காமிச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பாஜகவை காமிச்சா சிறுபான்மை மக்கள் அவங்கள தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சார், பெரியார் அடிக்கிறதுனால ஓட்டில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு எல்லாரும் வைக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா, டிஎம்கேக்கு வந்துட்டு கலைஞர் அண்ட் பெரியார் தான் ஒரு ஐகான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கட்சியோட தலைவர்களை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் டிஎம்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வச்சுக்கிறது. பெரியார் கிடையாது, அண்ணா, கலைஞர். பெரியார் சும்மா சேர்த்துக்குவாங்க. இந்த 3 படம் வைக்கும்போது பெரியாரை வச்சுக்குவாங்க, அப்பப்போ தூக்கி போட்டுருவாங்க, அப்பப்போ எடுத்துக்குவாங்க. அதனால் அண்ணாவை தான் அவங்க பிரதானப்படுத்துறது. அண்ணாவையும் அப்போ ஸ்டாம்ப் சைஸ் ஆகிட்டாங்க, கலைஞரையும் ஸ்டாம்ப் சைஸ் ஆகிட்டாங்க. ஸ்டாலின் பெருசாகிட்டார், அதோட கொஞ்சம் பெருசாக உதயநிதி, அடுத்து ஒருத்தர் வருவார், அதனால் நாளாகும். அப்போ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வரும்போது ஒன்று ரிஜெக்ட் ஆகிடுது. அதனால் பெரியாரெல்லாம் இவங்க ஐக்கானாக வைக்கல. இப்போ உருட்டுறாங்க லேட்டஸ்ட்டாக திராவிட மாடல்னு போன கவர்மெண்ட் 2006-11 கூட சொன்னது கிடையாது, இதுக்கு முன்னாடியும் சொன்னது கிடையாது. இப்போ வந்து திராவிட மாடல், அதான் ஒவ்வொன்றா பேர் வைக்கிறீ, அந்த மாதிரி கண்டதை பேர் வைக்கிறது. அதில் ஒன்று தான் அந்த இது, உங்கள் கனவை சொல்லுங்கள். நான் இன்றைக்கி யோசிச்சு வச்சுக்கிறேன், ஒரு 10-15 கனவு யோசிச்சு வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு போட்ட போகிறேன். ஏன்னா என் கனவெல்லாம் நிறைவேற்றிடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்கவுங்க கனவை போட்டிங்கன்னா முதல்வர் நிறைவேற்றிடுவார். ஒருத்தன் போடுறான், நீங்கள் ஆட்சியை விட்டு அகல வேண்டும், அவன் கனவு அது. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது நாடு. பார்ப்போம் சார், 2026 தேர்தலில் என்னெல்லாம் மாற்றம் நிகழுது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.